கேஸ் சிலிண்ட்ரு ரொம்ப விலை. நம்ம அதை சேவிங் பண்ணுற மாரி நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். எனக்கு 60-70 நாள் வரும். அதை நான் எப்படிலாம் செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு குக்கர் நம்ம பயன்படுத்தினோம்னா, ரொம்ப பெரிய குக்கர் பயன்படுத்தினோம்னா அந்த பெரிய குக்கருக்கு தேவையான ஃப்ளேமு எடுத்துக்கிறோம் ரொம்ப. அதில் நம்மளுக்கு நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் சின்ன குக்கரில் டம்ளரில் வச்சே நிறைய சமைச்சிடலாம். பெரும்பாலும் நம்ம குடும்பங்களில் 4 பேர் 5 பேர் தான் இருப்போம். அவங்களுக்கு இந்த டம்ளரில் வைக்கிற பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி டம்ளரில் வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ரொம்ப சேவிங் ஆகும். எதை வைக்கலான்னு நான் காமிச்சிருக்கிறேன். இந்த தக்காளி தொக்கு மாதிரி இதை செஞ்சுக்கலாம். அதை 1 நிமிஷம் அப்படியே வதக்கினோம்னா தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இல்லைன்னா இந்த பாசிப்பருப்பும் அந்த தக்காளியும் போட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சோம்னா பாசிப்பருப்பு சாம்பார் ஆயிரும். அப்புறம் மற்ற உருளைக்கிழங்கெலாம் சைட் டிஷ் ஆக்கிக்கலாம். இதுமாரி என்னென்ன காய் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு 4-5 டிஷ்ஷு காமிச்சிருக்கேன். இப்படி சோயாவை தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும். சோயா வேக வைக்கிறப்ப தண்ணி தேவையில்லை. சோயா, பட்டர் பீன்ஸ், பட்டாணிக்கு தண்ணி தேவையில்லை. பருப்புகளுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போது இது துவரம் பருப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாம்பார்லையும் ஊற்றிக்கலாம். இந்த உளுந்து அடிக்கடி நம்ம இப்படி வேக வச்சு வெல்லமோ ஜீனியோ போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு இடுப்பு முழங்காலுக்கெல்லாம் பலமாக இருக்கும். அதனால் நாங்கள் உளுந்து கஞ்சி இப்படி அடிக்கடி அதில் வேக வச்சு குடிச்சிக்கிடுவோம். அதனால் இதை நம்ம அப்படியே நல்லா மேஷ் பண்ணிட்டோம்னா வெல்லம் இனிப்பு ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்படி 3 டிஷ்ஷு டம்ளரில் செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேஸ் கம்மியாகும். அவரைக்காய் வேக வைக்கிறோம். அதில் இருக்கிற விதைகளெல்லாம் அடியில் போட்டுறணும். மேலே அவரைக்காயை போட்டு அப்படியே அமுக்கி விட்டு இது பண்ணிக்கிறணும். இது ஒரு 150 அவரைக்காய் இருக்கும். ஒரு டம்ளரில் அது பிடிக்கும். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, ஆவியில் வெந்துடும். உருளைக்கிழங்கு வேவிக்கிறப்ப கருணக்கிழங்கு வேவிக்கிறப்பெல்லாம் ஆவியிலேயே வெந்துடும். சிறுகிழங்கு அதுக்கும் அப்படியே ஆவியில் வெந்துடும், ஒன்றும் ஊற்ற வேண்டியதில்லை. மொச்சைக்கு மாத்திரம் இந்த ஸ்பீடுக்கு அது வேகணும், காய்கறி ஸ்பீடுக்கு வேகணுன்றதுனால அதில் வெந்நீர் ஊற்றி வேக வைக்கணும். இப்போ இந்த 3 ஒரே நேரத்தில் வெந்துடும். ஒரே மாதிரி குக்காக இருக்கும். ஒன்று குழஞ்சி ஒன்று வேகாமல் அப்படிலாம் இருக்காது. எல்லாம் ஒன்று போல் குக்காயிரும். அதனால் நீங்கள் ஒரு சின்ன குக்கராக வாங்கி வச்சு, குக்கர் பயன்படுத்தாதவங்களே இருக்க மாட்டோம், சின்ன குக்கராக வாங்கி வச்சு இதில் டம்ளரில் சமைச்சு பாருங்கள், நிறைய இதாகும். இப்போ எனக்கு சிறுகிழங்கும் மொச்சையும் நிறைய இருக்குது. நான் அப்படி நிறைய இருக்கிறப்ப 2 டம்ளரில் போட்டு வச்சுருவேன். அது நம்மளுக்கு சேர்த்து ஒன்றா இது பண்ணிக்கிறலாம். பெரிய பெரிய டம்ளர் வைக்க முடியாத அன்னைக்கு இப்படி வச்சுக்கிடுவேன். இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றாமல் வைக்கணும். இப்படி நீங்களும் உங்கள் வீட்லேயும் கேஸை மிச்சப்படுத்துங்க. இப்போ சாதம் வேக வைக்கிறோம். நம்மகிட்ட சிலர்கிட்ட 2 அடுப்பு தான் இருக்கும், 3 அடுப்பு இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் சாதத்தை இறக்கி கீழே வச்சுருங்க. கொதித்த பிறகு அரிசியை போட்டு கொதித்த பிறகு இறக்கி மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சிடணும். இது இப்படி சேர்ந்து வந்துடும், நல்லா ஒன்று போல் அந்த ஹீட்லேயே வெந்து வந்துடும் அரிசி. இதை திருப்பி தூக்கி அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வடிச்சிட்டோம்னா சாதம் அப்படி இருக்கும், பொழுன்னு இருக்கும், நல்லா வெந்து இருக்கும். இது நம்மளுக்கு கேஸே செலவாகாது. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ சாதத்தை கொதிக்க வச்சுட்டு எடுத்து கீழே வச்சு மூடி வச்சுருங்க. கொதிக்க வச்சு ஒரு 3 நிமிஷம் வைங்க. சாதம் கொதித்த பிறகு சிம்மில் போடுவோம். எப்பயுமே நாங்கள் சிம்மில் போட்டு தான் வேக வைப்போம் சாதத்தை. அது நல்லா மலர்ந்து வரும், கறி அடுப்பில் வெந்த மாதிரி இருக்கும். எப்போனாலும் அடுப்பை நான் சிம்மில் வச்சே தான் பயன்படுத்துவேன். அது கேஸை ரொம்ப நாளைக்கு கூட்டி தரும். குழந்தைங்களா இருக்கிறப்ப எனக்கெல்லாம் 85 நாள் வரைக்கும் வரும். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு 60-70 நாள் வரைக்கும் நல்லா வரும் கேஸு. இது அடுப்பில் இருக்கிறதே மொத்தமே 5 நிமிஷம் சிம்மில், 5 நிமிஷம் சோறு கொதிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இது ஒரு உலக்கு அரிசி, அவ்வளோதான் ஆகும் டைம். அரிசி கொதிச்சிருச்சுன்னா அப்படியே நம்ம இது பண்ணிக்கிறலாம். அப்படியே வடித்து எடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். நம்ம குக்கரில் ரொம்ப நேரம் சோறை வச்சுலாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்ல பொழுன்னு வந்திருக்கு. நம்ம எல்லாமே கம்பைன் பண்ணி சமைக்கையில், சிம்மில் வச்சு சமைக்கையில் நம்மளுக்கு ரொம்ப கேஸ் மிச்சமாகும். நீங்களும் கேஸை மிச்சப்படுத்தி நல்லா பணத்தை மிச்சப்படுத்துங்க. இப்போ இட்லி கொப்பரையில் நிறைய நான் வச்சு சமைப்பேன். அடியில் பட்டர் பீன்ஸ் வச்சுருக்கேன், மேலே பாசிப்பருப்பு ஏதாவது பொரியலுக்கு போடுறதுக்கு வச்சுருப்பேன். அந்த பொரியலுக்கு போடுறதுக்கு லேசாக வெந்திருக்கும் அது. இப்போ ஒரு தாளிப்பு போட்டேன்னா ஒரு பொருளுக்கு மாத்திரம் நான் தாளிக்க மாட்டேன். 4-5 பொருள் நம்ம காலையிலேருந்து ஒரு குழம்பு வைக்கிறதோ, மத்தியானம் சைட் டிஷ் வைக்கிறதோ, நைட்டு சட்னிக்கு தாளிக்கிறதோ எல்லாம் காலையில் ஒரு தடவையிலே தாளித்து முடிச்சிருவேன்.
எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சம் தாளிப்பு, சட்னிக்கு தாளிப்பு தனியாக எடுத்து வச்சுருவேன், எல்லாம் எடுத்து வச்சுருவேன். இப்போ அந்த தாளிப்பு கொஞ்சோண்டு எடுத்து போட்டு அந்த வெந்த பட்டர் பீன்ஸை போட்டு மசாலா பொடியை போட்டு கிண்டுனா ஒரு பட்டர் பீன்ஸ் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி இட்லி அவிக்கையிலேயே நான் என்னென்ன வைக்க முடியுமோ, பெரும்பாலும் காலையில் இட்லி சாப்பிடுவோம், குக்கர் வைக்காத அன்னைக்கு இந்த இதுக்குள்ளே அவரைக்காய் வச்சுட்டேன். அதுபோல் தாளிப்பு 2-3 டிஷ்ஷுக்கு சேர்ந்து, இப்போ சாம்பாருக்கு நான் தாளிக்கிறேன். இந்த தாளிச்சுட்டு சாம்பாரில் கொஞ்சோண்டு போட்டு இது பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க தாளிப்பில் ஒரே தான் தாளிப்பேன். 2 தடவை 3 தடவை தாளிக்கிறதே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் தாளிப்பேன். அதில் கொஞ்சம் மிளகா பொடியை அந்த எண்ணெயில் போட்டு 2 வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த அவரைக்காயை போட்டு வதக்கி உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா சைட் டிஷ் ரெடி. எல்லாமே தாளிப்பு ரெடியாக இருக்கும். மசாலா பொடியை போட வேண்டியது, அந்த காயை வேக வச்ச காயை போட்டு வதக்கிற வேண்டியது. வதக்கிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான். முட்டைக்கோஸ் அடியில் வேக வைக்கிறேன், அதுக்கு மேலே கோவக்காயை வைக்கிறேன். ஒரு ஆளுக்கு இட்லி வேணும்னா அப்படி இதில் வச்சுக்கிருவேன். 2 இது மாதிரி வச்சுக்கிருவேன், பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கிருவேன். கீழே இருக்க தட்டில் போட முடியாது. சில சமயம் ஒரு ஆளுக்கு மாத்திரம் இட்லி தேவைன்னா மினி இட்லி போட்டுருவேன். ரொம்ப பணியார மாதிரி இட்லி போட்டுருவேன். கீழே ஒரு 4 இட்லி, மேலே ஒரு 5 இட்லி. யாராவது 4 இட்லி கேட்டாங்கன்னா அப்படி பணியார மாதிரி மினி இட்லி போட்டு கொடுத்துருவேன். அது வந்து கேஸை மிச்சப்படுத்தும். இப்போ 2 வச்சுருக்கேன். சோயாவை மேலே வச்சு வச்சுருக்கேன், கீழே குழம்பு கடலப்பருப்பை வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கடலப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். 2 இட்லி வேகிறதுக்குள்ளேயே, அந்த 2 தட்டு வேகிறதுக்குள்ளே, ஒரு ஈடு வேகிறதுக்குள்ளேயே வெந்தாயிரும். சோயாவை அப்படியேவும் வேக வச்சு மசால் போட்டு வதக்கிற வேண்டியது. இது பூம்பருப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க மதுரையில். அதை அப்படியே பூம்பருப்பு மாதிரி வதக்கி அப்படியேவும் பயிர் எதுவும் வச்சு கொடுக்காத அன்றைக்கி இதுகளை வச்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட்டுக்குருவாங்க, ப்ரோட்டீன் தேவைன்னு சொல்லி. அதுபோல் இட்லி கொப்பரையில் முட்டையை அவிச்சு எடுத்துக்கிருவேன். உப்பு போட்டு அவிக்கிறனால அவிச்சிக்கலாம். டிஃபனில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிருவேன். எப்பயுமே தோசைக்கல்லில் தோசை போட்டு எடுத்த உடனே அதில் ஏதாவது ஃப்ரை இருந்துச்சுனாக்கா அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். 1 ஸ்பூன் எண்ணெய். இப்படி அடிக்கடி தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணோம்னா தோசைக்கல் சப்பாத்தியே போட்டாலும் நம்மளுக்கு அது ஒட்டிக்கிட்டுலாம் வராது, கருகாது, எதுவுமே பண்ணாது. தோசைக்கல் நல்லா இருக்கும். தோசைக்கல்லை தினம் 2-3 தடவை பயன்படுத்திடுவேன். நான் தோசை போடுறப்ப, இப்படி காய்கறிகள் செய்கிறப்ப எல்லாம் பயன்படுத்திடுவேன். எந்த ஃப்ரையும் தோசைக்கல்லில் செய்கிறப்ப நம்மளுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் தான் பிடிக்கும், நிறைய எண்ணெய் பிடிக்காது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டா காய்கறிகள் வெந்துடும். இப்போ நான்வெஜ் சமைக்கிறப்ப ஒரே தான் எல்லாத்தையும் ஒன்று போல் சமைச்சிடலாம். கீழே மட்டனை வச்சு மேலே ஈரல் வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்துடும், ஈரல் கொஞ்சோண்டு வெந்தால் போதும். நான்வெஜ் சமைக்கிறப்பையும் ஒரே தாளிப்பு தான். ஒரு எலும்பு குழம்பு, ஒரு மட்டன் வறுவல், ஈரல் வறுவல், இது எல்லாத்துக்குமே ஒரே தாளிப்பு தான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரே தாளிப்பு தாளித்து அந்த தாளிப்பை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிஷ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுருவேன். இப்போ இதில் நம்மளுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்துலேயுமே டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மேலாக்கில் வச்சிட்டோம்னாக்கோ ஈரல் நல்லா வெந்துடும். தாளிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறணும். தாளிப்பை போட்டே வதக்கிடுவேன். கொஞ்சோண்டு தாளிப்பை போட்டு வதக்கிடுவேன். கடைசியில் வேக வச்சு எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் தாளிப்பை போட்டு 2 தடவை தாளிப்பை போட்டுருவேன். தாளிப்பை போட்டு வதக்கிட்டு ராவாக இருக்கிற மட்டனை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்ததையும் தாளிப்பில் போட்டு வதக்கிடுவேன். இப்படி ஒரே நேரத்தில் எல்லா டிஷ்ஷும் உருவாகிடும். ஈஸியாக சமைச்சு சாப்பிட்றலாம். இப்படி பாவக்காயை பொடி பாவக்காய் தான் ருசியாக இருக்கும். பொடி பாவக்காய் ருசியிலேயே நம்ம இப்போ இந்த பெரிய பாவக்காயை வெட்டிக்கிட்டு அவிச்சிக்கிட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டு இந்த தோசையை சுட்டு எடுத்தோடனே அப்படியே எண்ணெயை ஊற்றி இதுலேயே தாளிப்பு போட்டுக்கலாம். நம்மகிட்ட தாளிப்பு என்றைக்காவது இல்லைனாக்கோ அது கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தோசைக்கல்லையே தாளிச்சிருவேன். இப்போ சட்னிக்கு தாளிக்கினாலும் ஒரு தோசைக்கு போடுறதுக்கு முன்னாடி சட்னியை தாளித்து எடுத்து சட்னியில் ஊற்றிட்டு அப்படியே தோசையை போட்டுருவேன். தோசை கொஞ்சம் இழுக்க வராது, குண்டாக வரும். அதுக்கப்புறம் இருக்க தோசையெல்லாம் கொஞ்சம் லேசாக இழுக்க வரும். இந்த மட்டன் தான் எலும்பு குழம்பு, எலும்பு அடியில் வச்சுட்டு அதுபோல் சிக்கன்னாலும் இப்படி வச்சு அடியில் வேக வச்சுட்டு மேலே கொஞ்சம் சாஃப்டாக வேகிறது. இன்றைக்கி ஈரல் வச்சுருக்கேன். இதில் இப்படி வச்சு வேக வச்சு இது பண்ணிக்கலாம். 3 பொருள் வைக்கிறதுனாலும் அடியில் எலும்பு போட்டு நான் சென்டரில் கறியை போட்டு 3 மேலே ஈரல் வச்சிடலாம். 2 பொருள் வைக்கிறதுனாலும் இப்படி வச்சுக்கலாம். எப்படியும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கேஸை நல்லா மிச்சப்படுத்திடணும். தாளிப்பு காலையில் போட்டு எடுத்து வச்சுக்கிறலாம்.